விவர்ஸ் தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இடம் பிடிக்கும் என்பதில் சஸ்பென்ஸாக நிலவி வருகிறது. திமுக கூட்டணியில் தொடரலாமா அல்லது தபாகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்பது விவாதமாக வெடித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் நாளை ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கான அறிவிப்பு கூட சில வாரங்களில் வந்துவிடும் என்று தெரிகிறது. இதனால்தான் கூட்டணியை இறுதி செய்வோம் என்ற முயற்சிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ஒரு பக்கம் அதிமுக தனது கூட்டணியில் பெரிய கட்சிகளை இணைக்க முயற்சி எடுத்து வருகிறது. திமுக கூட்டணியில் மறுபுறம் திமுக திடீரென சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகலாம் என்ற பேச்சுகள் எழுந்துள்ளன. விஜயின் தபாகவுடன் கட்சியில் இந்த முறை கூட்டணியை அமைக்க சில காங்கிரஸ் தலைவர்கள் விரும்பியதாக அதற்கான லாபி தீவிரமாக நடந்து வருகிறது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பொறுப்பாளர் கிரோஷ் சடாகர் தலைமையில் மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு ஒன்றே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்டது. இந்த திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தொகுதி பங்கீடு குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் அப்போது எதுவும் இறுதியாகவில்லை. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பினர் தபாகவுடன் கூட்டணி அமைக்க தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆட்சியில் பங்கு என்பதே விஜய் அறிவித்ததால் அந்த கூட்டணிக்கு செல்ல ஒரு தரப்பு ஆர்வம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக வெளிப்படையாக சில தலைவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். திமுக மீது தங்கள் அதிருப்தியும் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ் தனது கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். அதே நேரம் கூட்டணி என்பதில் உடன்படி திமுக ரெடியாக இல்லை. இதனால் கடைசி நேரத்தில் சற்று அதிக சீட்டுகளை கொடுத்துவிட்டு கூட்டணி ஆட்சி என்பதை கைவிட சொல்லி காங்கிரசிடம் திமுக கேட்கும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரசும் பல ஆண்டுகளாக கூட்டணியில் உள்ளன. இந்த கூட்டணி தமிழக அரசியலில் வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. 2019 லோக்சபா தேர்தல் முதலே பல தேர்தல்களில் இந்த கூட்டணி வென்று வந்துள்ளது. அதே நேரம் விஜய் தரப்பில் முதல் தேர்தல் என்பதால் எப்படி போகும் என்பது தெரியாது. ஆனால் கூட்டணி என்பது காங்கிரஸ் மாநிலத்தின் வளர உதவும். இதனால் காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்கும் என்பதில் எதிர்பார்ப்பு அதிகமாக வருகிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் நாளை ராகுல் காந்தி ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வம் பெருந்தகை நாளை டெல்லி செல்வதாக தெரிகிறது. கூட்டணி குறித்து நாளை நடக்கும் ஆலோசனையில் கூட்டணி மாறுவதா சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஒருவேளை திமுக கூட்டணியில் தொடரலாமா, எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் என்ற உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை குறித்து நாளை ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மிக பெரும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் தற்போது பலம் இழந்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் அது மிகப்பெரிய 3ஆம் கூட்டணியாக அமையும் என காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கருதுகிறார்கள். ஓகே வியூவர்ஸ், காங்கிரஸ் கட்சியினர் தபாகவுடன் கூட்டணி அமைக்கிறதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.